வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். மூதுரை, ஔவையார் இயற்றிய மூதுரையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நுழையும் முன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்விக்கு வந்து எல்லையே இல்லை அப்படின்னுட்டும் சொல்லியிருக்காங்க. கல்வி வந்து செல்வமாக கருதத்தக்கது. பணம், பொருள், தங்கம், லேண்டு அப்படின்ற மாதிரி கல்வியும் வந்து என்னவா சொல்கிறாங்க, செல்வமாக கருதத்தக்கது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னுட்டு யார் சொல்றாங்க? ஔவையார். ஸோ மன்னனையும் படித்தவங்களையும் வந்து அந்த துலாக்கோல் வெயிட் வந்து பார்ப்போம் இல்லையா, தராசு, அது போல வந்து சீர்தூக்கி வந்து பார்க்குறோம் அப்படின்னா யார் வந்து சிறப்புடையவராக இருக்காங்க? படித்தவங்க தான் இருக்காங்க. மன்னர்களுக்கு வந்து அவங்களுடைய தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, கற்றவர்களுக்கு வந்து உலகத்தில் எங்கே போனாலும் சிறப்பு அன்னிட்டு ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. மாசர அண்ணா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் அண்ணா நாடு. ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இயற்றிய பிற நூல்கள் வந்து ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள் எல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. மூதுரை என்ற சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அண்ணா? மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அண்ணா? மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறதால இந்த நூலுக்கு வந்து மூதுரை என பெயர் பெற்றது. மூதுரை அப்படின்னு பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, சிறந்த அறிவுரைகளை கூறதால மூதுரை என்ற பெயர் வந்தது. மூதுரை என்ற சொல்லுக்கான பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. இந்த மூதுரையில வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் வந்து இருக்கு. மாணவர்கள் நூல்களை வந்து மாசர கற்க வேண்டும். மாசரன்னா குற்றமின்றி, இடமெல்லாம் அப்படின்னா இடம் குட்டல் எல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு குட்டல் அற. குற்றம் குட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு குட்டல் உடையார் சிறப்புடையார். துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்ற வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார்ல வந்து இடம்பெற்றிருக்கு. கல்வி அழகே அழகு அன்னிட்டு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? நாலடியார். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அப்படி சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லாத கோலையுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுவிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூற்றும் படி அப்படின்னா இகழும் படி. மூத்தோர் அண்ணா பெரியோர், மேதைகள் அண்ணா அறிஞர்கள், மாற்றார் அண்ணா மற்றவர், நெறி அண்ணா வழி, வற்றாமல் அண்ணா குறையாமல். எளிய தமிழ்ல சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் என்னாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளர்களினுடைய உயர்வை போற்றியவரும் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். மாணவர்கள் வந்து பிறர் தூற்றும்படி நடக்க கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் வந்து பிரித்து எழுத கிடைப்பது கைக்குட்டல் பொருள், மானம் குட்டல் இல்லா மானம் இல்லா. கல்விக்கண் திறந்தவர் காமராசர் ஐயா. ஃபர்ஸ்ட்ல வந்து குழந்தைகள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, நீங்க ஏன் பள்ளிக்கூடம் போலன்னு கேட்பாங்க. இங்க பள்ளிக்கூடம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பள்ளிக்கூடம் இருந்தா படிப்பீங்களான்னா ஆமா படிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிகழ்வு 2 வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஒரு பள்ளி விழாவில் வந்து கலந்துக்கிறாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, படிப்பறிவு இருந்தாதான் நாடு வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்ட்டு யார் சொல்றா? காமராசர் ஐயா வந்து சொல்றாரு. அதனால நாடு முழுக்க வந்து 50,000 பள்ளிகள் திறக்க முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டும் சொல்றாரு.
அதுக்கப்புறம் நீண்ட தூரம் நடந்தா குழந்தைங்க வந்து சோர்வாயிருவாங்கன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாரு காமராசர் ஐயா அவர்கள். 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. நிகழ்வு 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து தேசிய கொடி ஏற்ற ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாணவர் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. எதனால அப்படின்னா சாப்பிடாம இருப்பாரு. அதனால வந்து அவர் என்ன முடிவு பண்றாருன்னா ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி தரைப்பாலத்துல காட்டாறு வந்து போயிட்டு இருக்கு. கூட வந்தவங்க கிட்ட கேட்கிறாரு, மழை காலத்துல வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து எப்படி வந்து பள்ளியில போய் படிப்பாங்கன்னா இல்ல மழை காலத்துல பள்ளிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து இவர் வந்து சொல்லுவாரு, சரி இந்த பக்கம் ஒரு பள்ளி வந்து கட்ட ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க, 3 மைல் தூரத்துக்கு பள்ளிக்கூடம் இருந்தா இன்னொரு பள்ளி கட்ட அனுமதி கிடையாதுன்னுட்டு இந்த காட்டாரை வந்து ரீசனா சொல்லுங்க, அதுக்கு நான் ரீசனா சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு பெரியாரால மனதார பாராட்டு பெற்றவர் யாருன்னா காமராசர். சோ கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராசர். காமராசர் அப்படி பாராட்டியவர் யாருன்னா பெரியார். காமராசருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பாருங்க, பெருந்தலைவர் காமராசர், படிக்காத மேதை காமராசர், கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் காமராசர், ஏழை பங்காளர் வந்து காமராசர், தலைவர்களை உருவாக்குபவர் காமராசர். காமராசர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்துல ஏறக்குறைய வந்து 6000 தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்தது. இவர் வந்து உடனடியாக எல்லாமே திறக்க வந்து ஆணையிட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. சோ மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து ஏற்றியவர் யாருன்னா காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா காமராசர். பள்ளிகள்ல வரக்கூடிய குழந்தைங்க ஏற்றத்தாழ்வின்றி கற்கணுன்றதுக்காக சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னா காமராசர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் யாருன்னா காமராசர். தமிழ்நாட்டில் வந்து பல கிளை நூலகங்களை வந்து தொடங்கியிருப்பாரு. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் வந்து காமராசர் அவர்கள். காமராசருக்காக செய்யப்பட்ட சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. காமராசர் அவர்கள் எப்போது பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டதுன்னா 1976 வந்து வழங்கப்பட்டது. அவர் வந்து வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. காமராசர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில சிலை வந்து நிறுவியிருக்காங்க. காமராசர் அவர்கள் பெயர்ல எங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு அவர் பெயர் சூட்டியிருக்காங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில காமராசர் மணிமண்டபம் வந்து எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 2/10/2000. ஆண்டுதோறும் வந்து காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 வந்து என்ன நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வர்றோம். இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டேர்ம் 1ல வந்து குயில் பாட்டு பாரதியார் இயற்றியது அப்படின்னு பார்த்திருப்போம். அதுவும் வந்து இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் இல்ல, பசியின்றி, பசி குட்டல் இன்றி, படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு, காடு குட்டல் ஆறு காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில ஏற்றத்தாழ்வின்றி படிக்க அறிமுகப்படுத்தியது என்னன்னு பாத்தீங்கன்னா சீருடைய வந்து அறிமுகப்படுத்தினாரு. காமராசர் கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னா காமராசரை பெரியார் வந்து பாராட்டியிருப்பாரு. நூலகம் நோக்கி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்ற இந்த வரிகளுக்கு உரியவர் யாருன்னா ஔவையார் அவர்கள். சோ கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் வந்து எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதான் வந்து இந்த இமேஜ்ல கொடுத்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து எதுன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது வந்து தரைத்தளத்தோட 8 அடுக்குகளை வந்து கொண்டிருக்கு. இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னா 8 ஏக்கர். ஸோ 8 அடுக்குகளை தரைத்தளத்தோட கொண்டு இருக்கு. பரப்பளவு 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்க இருக்குன்னா சீனாவில் உள்ளது என்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்த இமேஜ்ல கொடுத்திருக்கிறவ பாருங்க, இவர் பேர் வந்து ரா அரங்கநாதன். இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சோ இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா அரங்கநாதன். எதனால இவரை தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா நூலக விதிகளை உருவாக்கியவரே வந்து இவர் தான்.
தரைத்தளத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தரைத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்காக ஒரு பிரிவு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரெய்லி நூல்கள் எல்லாம் இருக்கு. இந்த இமேஜ்ல கொடுத்திருக்கிறது தான் பிரெய்லி நூல்கள். பார்வைத்திறன் அற்றவங்க வந்து அதை வந்து தடவி பார்த்து படிப்பாங்க. இதுதான் இந்த இமேஜ்ல இருக்கிறது தான் பிரெய்லி நூல்கள். இது எங்க இருக்கு? அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தரைத்தளத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இங்க இமேஜ்ல கொடுத்திருக்கிறது வந்து எஸ்கலேட்டர். இது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? நகரும் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முதல் தளத்துல வந்து குழந்தைகளுக்காக சிறப்பாக வந்து உருவாக்கப்பட்ட பகுதி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முதல் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள்னா நம்ம சிடி எல்லாம் வாங்கிட்டு வந்து பாட்டு படம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுதான் வந்து பல்லூடக குறுந்தகடுகள். அது வந்து எவ்வளவு இருக்கா? 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் வந்து முதல் தளத்துல வந்து இருக்கு. பிற நாடுகள்ல இருந்து எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து திரட்டி வந்து அங்க வச்சிருக்காங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள். அடுத்து 7ஆம் தளம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7ஆம் தளத்துல அரசு கீழ் திசை சோடைகள் நூலகம் வந்து செயல்பட்டு வருது. அதோட வந்து வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் வந்து இந்த 7ஆம் தளத்துல வந்து இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7ஆம் தளத்துல என்னென்ன இருக்கு? அரசு கீழ் திசை சோடைகள் நூலகம், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள். இந்த பாக்ஸ் அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம். தரைத்தளம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் வந்து கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வந்து வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சோடைகள் நூலகம். 8ஆம் தளம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. 7ஆம் தளத்துல பக்கத்துல வந்து புவியியல் என்றதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. மேல கொடுத்திருக்காங்க பாருங்க. 7ஆம் தளத்துல அரசு கீழ்திசை சோடைகள் நூலகம் இருக்கு. அதோட வந்து வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் இருக்குன்றதை கொடுத்திருக்காங்க. இங்க வந்து வரலாறு, சுற்றுலா மட்டும் கொடுத்திருக்காங்க. அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் கொடுத்திருக்காங்க. புவியியல் வந்து கொடுக்கல. புவியியல் நூல்களும் எங்க இருக்குன்னா 7ஆம் தளத்துல வந்து இருக்கு. 8ஆம் தளம் வந்து கல்வி, தொலைக்காட்சியும் நூலகத்தின் அலுவலக பிரிவும் வந்து செயல்பட்டு வருது. அடுத்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் சிலர் யாருன்னா அறிஞர் அண்ணாவும், அண்ணல் அம்பேத்கரும், ஜவஹர்லால் நேருவும், காரல் மார்க்ஸ். தமிழக அரசு வந்து நடமாடும் நூலக திட்டத்தை வந்து தொடங்கி இருக்காங்க. நடமாடும் நூலக திட்டத்தை வந்து எந்த அரசு வந்து தொடங்கியிருக்குன்னா தமிழக அரசு. சிறந்த நூலகர்களுக்கு வந்து என்ன விருது வழங்குறாங்கன்னா டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க. இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே வந்து ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் வந்து ஒற்றுமை வந்து இருக்கு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் வந்து இன எழுத்துக்கள் எனப்படும். மெல்லின மெய் எழுத்துக்கள் 6க்கும் வந்து இன எழுத்துக்கள் எதுன்னா வல்லின எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு இன எழுத்து வல்லின எழுத்து. வல்லின எழுத்து எதனா வரலாம், கால இருந்து கவு வரைக்கும் எதனா வரலாம். வல்லின எழுத்துக்கள் 6 இருக்கு இல்லையா, அது எது வேணா வரலாம். ஆனா எதுக்கு இன எழுத்துக்கள்? மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு வந்து வல்லின எழுத்து இன எழுத்து. இங்க இமேஜ்ல கொடுத்திருக்காங்க, எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்கன்றது மெல்லின மெய் எழுத்து, பக்கத்துல இருக்கக்கூடியது வல்லின உயிர்மெய் எழுத்து வந்து வந்திருக்கு. அடுத்து இடையின எழுத்துக்கள் 6ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனமாகும் என்றதை சொல்லியிருக்காங்க. இடையின எழுத்துக்கள் வந்து 6ம் வந்து ஒரே இனமாகும். கீழே உயிரெழுத்துக்கள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த உயிரெழுத்துக்கள்ல வந்து நம்மளுக்கு குறில் நெடில் வந்து இன எழுத்துக்களா வருது. இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது ஐ என்ற எழுத்துக்கான இன எழுத்து எதுன்னா இ. ஐ சொல்லி பாருங்க, அந்த ஈ என்ற சவுண்டோட முடியும். அவு சொல்லும் போது ஊ அப்படின்ட்டு முடியும். ஐக்கு இணை எழுத்து இ, அவுக்கு இணை எழுத்து வந்து ஊ. அதுதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்து, அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்து. சொல்லில் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை.
சொல்லிலன்னா இப்போ ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, அது வந்து சேர்ந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் அளபடையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அளபடை, நம்ம உயிரளபடை ஒற்றளபடை அன்னிட்டு 2 வகை இருக்கு இல்லையா. அந்த உயிரளபடையில வந்து செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை வந்து இருக்கும். அந்த அளபடையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுல வந்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது, அளபடையில வந்து இந்த உயிரெழுத்துக்கள் வந்து அதன் இனமாகிய குறில அடுத்து, அதாவது நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து உயிரெழுத்து வந்து வரும். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓ ஓதல், தூதும், தழியி அப்படின்றது உயிரெழுத்துக்கள் வந்து வருதுன்றத கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே வந்து இணை எழுத்து இல்லை. ரொம்ப முக்கியங்க. தமிழ் எழுத்துக்களை எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லைன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இல்லை. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னா கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான், அங்க வந்து என்ன வரணும், வல்லின ரா வந்து வரணும். பிழை திருத்தம் தென்றல் கண்டம் நன்றி மண்டபம். பிழை திருத்தம் பார்த்துக்கோங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. படிச்சோம் அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம போயிட்டு அங்க இருக்கலாம். அப்படி இருந்தும் சாந்துணையும் கல்லாதவாறு, சாந்துணையும் சாகர வரைக்கும் ஏன் படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசியும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ட்டு பழமொழி 400 வந்து சொல்லியிருக்காங்க. படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு திசை, எந்த பக்கம் போனாலும் அது வந்து மற்ற நாடு ஆகாது, அவங்களுடைய சொந்த நாடு தான். அதனால படிச்சவங்க எந்த பக்கம் போனாலும் போற வழி, அதாவது இங்கிருந்து சாப்பாடு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பழமொழி 400 கடைசியில ஒரு பழமொழியோட முடியும். இந்த பாடல் வரிகள்ல பழமொழி என்றது என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல். படிச்சவங்க அந்த வழிபோக்கா போறப்போ சாப்பாடு வந்து கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் அதனுடைய பொருள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். காமராசர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளா வந்து கொண்டாடுறோம். எப்ப பிறந்தாருன்னா ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். எப்ப பிறந்தாருன்னா செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15 மாணவர் தினமா வந்து கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த நாள் எப்போதுன்னா ஜனவரி 12. என்ன நாளா செலிப்ரேட் பண்றோம்னா தேசிய இளைஞர் தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் வந்து நவம்பர் 14 குழந்தைகள் தினம். கலைச்சொல் அறிவோம். கல்வி என்ன எஜுகேஷன். தொடக்கப்பல்வி வந்து பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் என்ன லைப்ரரி. மின் படிக்கட்டு என்ன எஸ்கலேட்டர். மின் தூக்கி என்ன லிஃப்ட். மின்னஞ்சல் இமெயில். குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க். மின் நூலகம் வந்து இ லைப்ரரி. மின்னூல் வந்து இ புக். மின் இதழ்கள் வந்து இ மேகசைன். பாடறிந்து ஒழுகுதல். ஆசார கோவை. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்லொழுக்கம் தான் என்ன பண்ணும், நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் வந்து எந்த நூல்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுதுன்னா அறநூல்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஒழுக்கங்களை பத்தி சொல்லுது. அது என்னென்னு பாத்தீங்கன்னா நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8 சொல்லிய ஆசார வித்து. 8 நல்லொழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதன்னா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையை ஏற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். நன்றி அறிதல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை வந்து மறக்க கூடாது. ஒப்புரவுன்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th term 2ல இருக்கக்கூடிய இயல் 2. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. இதுல நூல் அடுத்து வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. பொறையுடைமை என்ன பொறுத்து கொள்ளுதல்.
பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இன்சொல்லோடனா இனிய சொற்களை வந்து பேசுறது. இன்னாத எவ்வுயிருக்கும் அண்ணா எந்த உயிருக்கும் வந்து துன்பம் செய்யாம இருக்கணும். அடுத்து வந்து கல்வியோடு ஒப்புரவுன்னா கல்வியை கத்துக்கணும். எல்லோரையும் ஒப்புரவுன்னா எல்லோரையும் வந்து சமமாக பேணுதல். ஒப்புரவு ஆற்றல் அறிதல். அறிவுடைமைன்னா அறிவுடையவங்களா நம்ம வந்து இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல்லன்னா நற்பண்புகள் உடையவரோட நட்பு வந்து கொள்ளுதல். ஆகிய 8ம் தான் வந்து 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் பண்ணிட்டு ஆசாரக்கோவையில பெருவாயின் முள்ளியார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நட்டல் அண்ணா நட்பு கொள்ளுதல், ஒப்புரவன்னா எல்லோரையும் சமமாக பேணுதல், நன்றி அறிதல் அண்ணா பிற செய்த உதவியை மறவாமை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். இவர் எங்கு பிறந்தாருன்னா கயத்தூர். ஸோ கயத்தாறு அப்படின்ட்டு ஒன்று படிப்போம். எங்கன்னா வரலாறுல வந்து படிப்போம். கட்டபொம்மனை வந்து எங்க தூக்கில் போட்டாங்கன்னா கயத்தாறு. ஸோ பெருவாயின் முள்ளியாருடைய ஊர் எதனா கயத்தூர். அது வந்து பார்த்துக்கோங்க. ஆசாரக்கோவை என்பதற்கு வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவு குட்டல் உடைமை அறிவுடைமை. இவை குட்டல் 8ம் இவை 8ம். நன்றி அறிதலை வந்து நன்றி குட்டல் அறிதல் அப்படின்னு பிரிக்கலாம். பொறையுடைமை பொறை குட்டல் உடைமை. கண்மணியே கண்ணுரங்கு. ஸோ நாட்டுப்புற பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பாடுறாங்கன்னா ஆறாரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூவிளைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ. சேரநாடுன்னா முத்தேன்னா 3 வகையான தேன். வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே. சோழ நாட்டுல விருந்து வைப்பாங்க. குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. ஸோ பாண்டிய நாட்டில் தான் என்ன பண்ணாங்க, சங்கம் அமைத்து முத்தமிழை வந்து வளர்த்தாங்க. சேம் டைம் வந்து இவங்க என்ன பண்ணாங்களா, குளம்பெட்டி குளம்பால அணை வந்து கட்டியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். நந்தவனம் அண்ணா அதனுடைய பொருள் வந்து பூஞ்சோலை. பாரண்ணா உலகம், பண்ணண்ணா இசை, இளைத்து அண்ணா பதித்து. தொகை சொற்கள். தொகை சொற்கள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சொல் சொல்றாங்கன்னா அதுக்குள்ள இப்போ முத்தேன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முத்தேன் என்றது ஒரு தொகைச்சொல், முக்கணி என்றது ஒரு தொகைச்சொல், முத்தமிழ் என்றது ஒரு தொகைச்சொல். ஏன்னா அதுக்குள்ள வந்து இயல் இசை நாடகம் என்றது உள்ள இருக்கு இல்லையா, ஒரு 3 வகை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். முத்தமிழ் என்ன இயல் இசை நாடகம், முக்கணி என்ன மாப்பலா வாழை, முத்தேன் வந்து கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். தாலாட்டு வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒன்று. தாள் என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுறதாலதான் இதை வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்றாங்க. தாலாட்டு எப்படி பிரிக்கலாம்னா தாள் குட்டல் ஆட்டு அப்படின்ட்டு பிரிக்கலாம். பாட்டிசைத்து பாட்டு குட்டல் இசைத்து. கண்ணுரங்கு கண் குட்டல் உரங்கு. வாழை குட்டல் இலை வாழை இலை. கை குட்டல் அமர்த்தி கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லுக்கான எதிர் சொல் வந்து மறைந்த. அடுத்து தமிழர் பெருவிழா பொங்கலை பத்தி கொடுத்திருக்காங்க. பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாளா வந்து நம்ம வந்து பொங்கல் விழாவை வந்து செலிப்ரேட் பண்றோம். பொங்கல் விழா எதுக்காக கொண்டாடுறோம்னா கதிரவனுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்து கொண்டாடுறோம். இது எப்போ கொண்டாடுறோம்னா உழவர்கள் வந்து ஆடி திங்கள்ல வந்து விதைப்பாங்க. அதை எப்போ அறுவடை பண்ணுவாங்கன்னா தை திங்கள்ல வந்து அறுவடை பண்ணுவாங்க. அந்த தை திங்கள் முதல் நாளை தான் வந்து நம்ம பொங்கல் நாளை வந்து வழிபடுறோம். அதனால இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க, அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள். இதை வேற எப்படி அழைக்கலாம்னா அறுவடை திருவிழா. ஏன் அறுவடை திருவிழான்னா தை திங்கள் முதல் நாள்ல வந்து பொங்கல் கொண்டாடுறோம். அந்த தை திங்கள்ல தான் வந்து என்ன பண்ணுவோம், தை மாதத்துல தான் வந்து ஆடி திங்கள்ல விதைத்ததை வந்து அறுவடை பண்ணுவோம். அதனால அறுவடை திருவிழா. ஸோ இந்த நாளில் வந்து இந்த பொங்கல் நாளில் வந்து உழவர்கள் வந்து இயற்கைக்கும் தம்மோடு உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால இதை வந்து உழவர் திருநாள் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ உழவர்கள் வந்து அந்த அறுவடை பண்ணி இது பண்ணுறாங்க இல்லையா, அதனால உழவர் திருநாள். அறுவடை என்றதால அறுவடை திருவிழா. உழவர்கள் வந்து அவங்களுடைய
எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விதமா அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதால இது உழவர் திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? இந்த வார்த்தை என்ன? நன்னூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகி திருநாள் வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்தினுடைய இறுதி நாள். ஸோ தை மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதம் என்னது? மார்கழி. அந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளை தான் வந்து போகி திருநாள் அப்படின்னு சொல்றோம். போகி திருநாள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை வந்து நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் வந்து அது போக்குறோம் இல்லையா, பழச போக்குறோம் இல்லையா, அதனால போகி திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி அந்த காலத்துல வந்து இந்த போகி பண்டிகை வந்து எதனால கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில வந்து அந்த காலத்துல போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. அந்த காலத்துல போகி பண்டிகை வந்து என்ன விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. இந்திரன் என்பது யாருன்னா மலை கடவுள். ஸோ அவருக்காக வந்து கொண்டாடப்பட்டிருக்கு போகி பண்டிகை. பொங்கல் என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது. பொங்கல் என்பதற்கான பொருள் வந்து பொங்கி பெருகி வருவது. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குதுன்னா தை முதல் நாள். ஸோ இது தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் தான் வந்து திருவள்ளுவர் நாள் வந்து கொண்டாடப்படுது. ஸோ திருவள்ளுவர் நாள் எப்போது? தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள். உழவர்களின் செல்வமாக கருதப்படுவது எதுன்னா மாடுகள். மாடு என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வம். உழவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து உற்ற துணையாக இருக்கிறதால மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில மாட்டு பொங்கலும் வந்து கொண்டாடப்படுதுன்றத கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டுல பிறந்தவர்னா கிமு 31 வந்து பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடலாம்னா தற்சமயம் இருக்கக்கூடிய ஆண்டோட 31 ஆட் பண்ணோம்னா அது வந்து வரும். அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்திற்கான திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிமு 31 வந்து திருவள்ளுவர் வந்து பிறந்தாரு. திருவள்ளுவர் ஆண்டு வந்து எப்படி கணக்கிடலாம்னா இப்போ 2024னா அதோட வந்து 31 வந்து கூட்டணும். 31 கூட்டினா 2055 வந்து வரும். ஸோ 2055 என்றது இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு. இன்றையன்னா இப்போதைய திருவள்ளுவர் ஆண்டா வந்து அது கிபியில வந்து கன்வெர்ட் ஆகும். மஞ்சு விரட்டு மாட்டு பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் வந்து மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு அதை சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பல்வேறு வித பெயர்கள்ல அழைக்கிறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு எல்லாமே ஒன்றுதான். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளில் தான் வந்து காணும் பொங்கல் வந்து வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பொங்கல் விழா, அதுக்கு அடுத்து மாட்டு பொங்கல் வரும், அதுக்கடுத்து காணும் பொங்கல் வரும். இந்த பொங்கலுக்கு முன்னாடி மார்கழி நாள் கடைசி நாள் வந்து போகி பண்டிகை. ஃபர்ஸ்ட்ல போகி பண்டிகை ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து பொங்கல், அடுத்து வந்து மாட்டு பொங்கல், அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல். அறுவடை திருவிழாவா தான் வந்து பொங்கலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மராட்டியம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல எப்படி அழைக்கிறாங்கன்னா மகர சங்கராந்தி. அந்த ஸ்டேட் எல்லாம் ரொம்ப முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம் அல்லது மகாராஷ்டிரா ரெண்டும் ஒண்ணுதான். ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம் அல்லது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல அறுவடை திருநாள் எப்படி அழைக்கப்படுதுன்னா மகர சங்கராந்தி. பஞ்சாப்ல அறுவடை திருநாள் எப்படி அழைக்கப்படுது லோரி. குஜராத், ராஜஸ்தான்ல அறுவடை திருநாள் எப்படி அழைக்கப்படுதுன்னா உத்தராயன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் குட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? நன்னூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் வரும், பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும். அடுத்து வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். ஸோ மாமல்லபுரம் என்னதுமே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருமா? பல்லவர்கள் ஆட்சி செய்த பகுதி என்றது ஞாபகம் வரும். நரசிம்மவர்மன் யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் தான் வந்து நரசிம்மவர்மன். இவர் வந்து எந்த போர் முறையில சிறந்தவர்னா மற்போரில் சிறந்தவர்.
ஸோ நரசிம்மவர்மன் வந்து மற்போரில் சிறந்தவர்ன்றதால அவருடைய பெயர் பட்டப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன் என்ற பெயரும் வந்து அவருக்கு உண்டு. ரதம் பண்ணா அதனுடைய ரதம் பண்ணிட்டு எதை சொல்லுவோம், தேரை வந்து சொல்லுவோம். ரதம் பண்ணா தேர். ஸோ மாமல்லபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர் போன்ற வடிவில கோயில்கள் வந்து இருக்கிறதால ரத கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படி மாமல்லபுரத்துல எத்தனை ரத கோயில்கள் இருக்குன்னா 5 ரதங்கள் வந்து இருக்கிறதால பஞ்ச பாண்டவர், பாஞ்சன்னா 5ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பஞ்ச பாண்டவர் ரதம் என்ற பெயர் பெற்றது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சபாண்டவர் ரதம் வந்து யாருடைய காலத்துல உருவாக்கப்பட்டதுன்னா நரசிம்மவர்ம பல்லவன் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நரசிம்மவர்ம பல்லவன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணன் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். ஸோ 9 இடங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது நீங்க எப்ப படிச்சாலும் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. நரசிம்மவர்மனுடைய தந்தை யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவர். இந்த பஞ்ச பாண்டவர் ரதங்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடியது எத்தனை தலைமுறைகளால உருவாக்கப்பட்டதுன்னா 4 தலைமுறைகளால உருவாக்கப்பட்டவை தான் வந்து இந்த சிற்பங்கள் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ மகேந்திரவர்மன் காலத்துல ஸ்டார்ட் பண்ணி நரசிம்மன் காலம், அவருடைய குழந்தை நரசிம்மவர்மனுடைய குழந்தை, நரசிம்மவர்மனின் பேரம் காலம் வரைக்கும் வந்து இந்த பணி வந்து தொடர்ந்திருக்கு. அதனால 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை தான் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அந்த ரத கோயில்கள் எல்லாம். சிற்பக்கலையின் உச்சமா வந்து அங்க இருக்கக்கூடியதை எதை சொல்றாங்கன்னா அர்ஜுனன் தபஸ வந்து சொல்றாங்க. சிற்பக்கலையின் உச்சமா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடியவற்றை எதை சொல்றாங்கன்னா அர்ஜுனன் தபசு. இந்த அர்ஜுனன் தபசு இந்த இமேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுதான் அர்ஜுனன் தபசுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு இமேஜ்ல வந்து யானை தெரியுது இல்லையா, அது முன்பகுதி மட்டும் தானே தெரியுது, பின்பகுதி இல்லை இல்லையா. அப்போ இது போல முன்பகுதி ஒரு பகுதி மட்டும் தெரிந்தா அதை வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் தபசுக்கான இன்னொரு பெயர் வேற எப்படி சொல்லுவாங்கன்னா பாகீரதன் தவம். அர்ஜுனன் தபசை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க, பாகீரதன் தவம். ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குவது எதன்னா மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து 4 வகைப்படும். அந்த 4 வகை என்னென்னு பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையும், இந்த சிற்பக்கலை வடிவங்கள் 4 வகையும் வந்து எங்க காணப்படக்கூடிய ஒரே இடம் எதுன்னா மாமல்லபுரம். ஸோ தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குவது மாமல்லபுரம். அந்த சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகை இருக்கு. அந்த 4 வகையும் காணப்படக்கூடிய ஒரே இடம் எதுன்னா மாமல்லபுரம். 4 வகை என்னென்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். நரசிம்மவர்ம பல்லவனுடைய பெயர் வந்து பட்டப்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாமல்லன் அப்படின்ட்டு இருக்கு. அந்த இடத்தின் பெயர் வந்து மாமல்லபுரம். ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா ஸோ அவர் வந்து கேட்டிருப்பாரு அவங்க அப்பா கிட்ட, அங்க இருக்கக்கூடிய குன்று பாருங்க யானை வடிவத்தில் இருக்கு அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதனாலதான் ஆமா இல்ல அப்படியே பண்ணலான்ட்டு அந்த அங்க வந்து கோயில் வந்து உருவாகி இருக்கும். ஸோ அந்த கோயில் உருவாக அவருடைய கேள்விதான் காரணம்ன்றதால நரசிம்மவர்மனுடைய பட்டப்பெயர் அந்த மாமல்லன்றத மாமல்லபுரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் மருவி மகாபலிபுரம் அப்படின்றது மாறி இருக்குன்றதையும் சொல்றாங்க. அடுத்து மயங்கொலிகள். ஸோ ஃபர்ஸ்ட்லவே வந்து பாருங்க மனம் மனம். ஸோ 3 சுழினா 2 சுழினா. 3 சுழினா வந்தா வாசனையை என்ற பொருளை வந்து தரும். அதே மனம் 2 சுழினா வந்ததுன்னா அது வந்து மனிதர்களுடைய உள்ளத்தை வந்து குறிக்கும். இப்படி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். மயங்கொலிகள்னு எது சொல்லுவோம்னா இப்ப மனம் மனம் உச்சரிக்கும் போது சேம் ஒரே ஒரு சவுண்டு தான் வருது, ஒரே மாதிரியான ஒலிப்பு முறை தான் இருக்கு, இருந்தாலும் அதனுடைய பொருள் வந்து மாறுது இல்லையா. ஸோ இப்படி உச்சரிப்பதுல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோன்றத சொல்லியிருக்காங்க. 8 மயங்கொலி எழுத்துக்கள் வந்து இருக்கு. அது வந்து பாருங்க 3 சுழினா 2 சுழினா லா 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 ரா ரா.
ஸோ இந்த 8 மயங்கொலி எட்டுமே வந்து மயங்கொலி எழுத்துக்கள். இதுவே ரொம்ப முக்கியம்தான். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 8 வந்து இருக்கு. ஸோ நான் வந்து பாருங்க 3 சொல்லி நான் வந்து நாவினுடைய நுனி வந்து அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதால நகரம் வந்து பிறக்கிறது. ஆல்ரெடி என்னுடைய தமிழ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து ரிவிஷனுக்கு வாங்க. அப்போதான் உங்களுக்கு எளிமையாக டக்கு டக்குன்னு வாசிச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால நகரம் வந்து பிறக்கிறது. 2 சொல்லி நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால நகரம் வந்து பிறக்கிறது. நாவின் நுனி வந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுறதால நகரம் வந்து பிறக்கிறது. 3 சொல்லி நான் வந்து டகரத்தை அடுத்து வர்றதால இதை வந்து டன்னகரம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நான் வந்து தகரத்தை அடுத்து வரக்கூடிய நான்றதால அது தன்னகரம் பண்ணிட்டோம். வல்லினரா அடுத்து வரும் நகரம் என்றதால அதை வந்து ரன்னகரம் அப்படின்னு அழைக்கிறோன்றத சொல்லியிருக்காங்க. தெரிந்து தெளிவோம்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இன் வந்து வரும். கண்டம், வண்டி, நண்டு. இப்போ ஒரு எழுத்து இப்போ வண்டி என்ற இடத்துல டிக்கு முன்னாடி எப்பவுமே எது வரும்? 3 சுழி இன்னு தான் வரும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்? பிழைகள் இல்லாம தமிழை வந்து எழுதலாம். ரா என்னும் எழுத்துக்கு முன் வந்து என்ன ஒற்றெழுத்து வரும்னா 2 சுழி இன் என்ற ஒற்றெழுத்து தான் வந்து வரும். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. மன்றம், நன்றி, கன்று. அடுத்து எடுத்துக்காட்டு இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. 3 சுழி நா வரக்கூடிய வானம், அதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெடி. 2 சுழி நா வரக்கூடிய வானம் அப்படின்னா ஆகாயம். அடுத்து பனி என்ன வேலை, கீழே இருக்கக்கூடிய 2 சுழி நீ வந்தா பனி, 2 சுழி நீ வந்தா குளிர்ச்சி. அடுத்து பாருங்க லா 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 எழுத்துக்கள். நாவினுடைய 2 பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை வந்து தொட்டா அது வந்து லகரம் வந்து தோன்றும். இது வா போல இருக்கிறதால அது என்னன்னு சொல்றோம்? வகர லகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வரக்கூடிய லா வந்து பாருங்க. நாவினுடைய 2 பக்கங்கள் தடித்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை வந்து தொடும். அப்படி நடுப்பகுதியை தொட்டா லகரம் வந்து பிறக்கும். இந்த லகரம் வந்து பாத்தீங்கன்னா 2 சுழி நா போல இருக்கிறதால இதை வந்து நகர லகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து சிறப்புலா. நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால வந்து லகரம் வந்து தோன்றுது. முன்னாடி பார்த்தோம் இல்லையா பள்ளிக்கு வரக்கூடிய அந்த லகரமும் சிறப்பு லகரமும் ஒரே இடத்துல தான் வந்து ஒலிக்கப்படும்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ சிறப்பு லகரம் வந்து ஒரே இடத்துல தான் ஒலிக்கப்படும். பட் சிறப்பு லகரம் வந்து நான் வந்து என்ன பண்ணும்? வளைந்து வருடும். தமிழுக்கே சிறப்பானது எதுன்னா சிறப்பு லா. சிறப்பான எழுத்துன்றதால இதனை சிறப்பு லகரம் அப்படின்னே அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபுன்றதை சொல்லியிருக்காங்க. பொருள் வேறுபாடு இதை வந்து தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. விலை ரொம்ப ரொம்ப முக்கியம். விலைன்னா பொருளினுடைய மதிப்பை வந்து குறிக்குது. அடுத்து வரக்கூடிய விலை வந்து உண்டாக்குதல். அடுத்து வரக்கூடிய விலை வந்து விரும்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. இலை வந்து செடியின் இலை, இலை வந்து மெலிந்து போதல், இலை வந்து நூல் இலை, அதை வந்து குறிக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க இடையினரா. நாவின் நுனி மேலன்னத்தின் முதல் பகுதியை வந்து தொட்டு வர்றதால ரகரம் வந்து தோன்றுகிறது. இது இடையின எழுத்துன்றதால இடையின ரகரம் அப்படின்னு அழைக்கிறோம்ன்றத சொல்றாங்க. ஸோ ரகரம் வந்து இடையின ரகரம் வந்து என்ன ஆகுது? நம்மளுடைய நாவினுடைய நுனி அன்னத்தின் முதல் பகுதியை வந்து தொட்டு வருவதால ரகரம் வந்து தோன்றுது. அடுத்து வரக்கூடிய வல்லின ரா வந்து நாவினுடைய நுனி மேலன்னத்தின் மைய பகுதியை வந்து உரசுறதால அது வந்து தொட்டு வருது. இந்த வல்லினரா வந்து மையப்பகுதி அன்னத்தின் மையப்பகுதியை நாவின் நுனி வந்து உரசுவதால ரகரம் வந்து தோன்றுகிறது. இதை வல்லின எழுத்து என்றதால வல்லின ரகரம் என்கிறோம். பொருள் வேறுபாடு. ஏரி என்ன நீர்நிலை, இந்த ஏரி என்ன மேலே ஏரி. கூரை என்ன வீட்டின் கூரை. அடுத்து வரக்கூடிய கூரை வந்து புடவை. சிரம் என்பது தலை, இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஸோ பறவை வானில பறக்கிற பறவை வந்து வல்லினரா வரும். கடலுக்கு வேறு பெயர் பறவை, இடையினரா வந்து வரும். பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூமணம் வீசும்.
புலியின் கண் வந்து சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் அங்க கொடுத்திருக்கக்கூடிய எண் வந்து கவுண்ட் வரும், நம்பர்ஸ் வந்து வரும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. கலைச்சொல் அறிவோம். வெல்கம் அண்ணா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ் அண்ணா சிற்பங்கள், சிப்ஸ் அண்ணா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் அண்ணா ஆயத்த ஆடை, மேக்கப் அண்ணா ஒப்பனை, டிஃபன் அண்ணா சிற்றுண்டி. திருக்குறள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து விருந்தோம்பல் வந்து விருந்தோம்பல்ல இருந்து 2 குறள்கள். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அண்டு. இப்போ விருந்தினர் வந்து வந்திருக்காங்க, வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அது சாவான்னா சாவாத அளவுக்கு ஒரு அமிழ்தமே அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாட்டு அன்றே. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. ஸோ நம்ம தேவர்கள் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அமிழ்தம் வந்து சாப்பிட்டாங்கன்னா உயிர் போகாது அப்படின்ட்டு. அதுதான் இங்க சாவான்னா அமிழ்தம் அப்படின்ற பொருள் வந்து வருது. சாவா என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா அமிழ்தம். மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அனிச்சம்ன்றது அனிச்ச மலர், அது வந்து மோந்து பார்த்தோம்னா வாடி போயிடும். அது போல நம் முகம் மாறினால் விருந்தினருடைய உள்ளம் வந்து வாடிவிடும். கல்லாமை உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனில். நம்ம உள்ளத்தால வந்து நினைக்கிறதே வந்து என்ன சொல்றாங்க, தீமையான விஷயம். மற்றவங்களுடைய பொருளை வந்து களவாடலாம்ன்றது தீமையானதுன்றத சொல்லியிருக்காங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலமா வந்து சேர்க்கப்படக்கூடிய செல்வம் வந்து எப்படி இருக்குமா, அப்படியே நம்ம அடுத்தடுத்த லெவல் போற மாதிரியே தோன்றுமா, ஆனா கடைசியில வந்து அழிந்து விடும் அப்படின்றத சொல்றாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். ஊக்கமுடைமை உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். முதல்ல இருக்கக்கூடிய உள்ளம் உடைமைன்னா ஊக்கமே நிலையான அப்படின்ற பொருள்ல வரும். ஸோ 3வது வார்த்தையான உடைமை என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வம். உள்ளம் உடைமை ஊக்கம்தான் வந்து நிலையான செல்வம். பொருள் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நில்லாது நீங்கிவிடும். ஸோ பொருள்னா மற்றவை. அந்த ஊக்கத்தை தவிர மற்ற எது உங்ககிட்ட இருந்தாலும் அது வந்து நிலைத்தது இல்லை, அழிந்திடும்ன்றத சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஊக்கம் தான் வந்து நம்மளுடைய பெரும் செல்வம். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஸோ தளராத ஊக்கம் உடையான் உலை. ஊக்கம் உடையான் உலைன்னா அந்த ஊக்கத்தோட உழைக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆக்கம் பண்ண இந்த சோம்பேறித்தனம் அது வந்து எப்படி போகுமா, தானே வழி கேட்டுக்கொண்டு நம்மளை விட்டு போயிடும்ன்றத சொல்றாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணீரினுடைய உயரத்துக்கு நீர்ப்புக்கள் வந்து வளரும். அது போல நம்மளுடைய ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்பதான் வந்து மனுஷங்க வந்து உயர்வாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, எண்ணுவதை வந்து உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதுக்கு முன்னாடி பதிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்காவது வந்து அடைவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. நம்ம எண்ணியதை அடையலன்னாலும் ஓரளவுக்கு நம்ம அதை ரீச் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி பொருள் கொடுத்திருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பயனில்லா சொல்லாமை என்ற அதிகாரத்துல வந்து கொடுத்திருக்காங்க. அரும்பயன் நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லுங்க பயனுடையதை சொல்லுங்க. சொல்லற்கன்னா சொல்லக்கூடாது, எதை சொல்லக்கூடாது, சொல்லில் பயனிலா சொல். நம்ம பேசக்கூடிய சொற்கள்ல பயனில்லாத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா நம்முகம் மாறினால். நிலையான செல்வம் வந்து ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை. உள்ளுவது குட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் குட்டல் இல்லா பயனிலா. ஸோ ஒரு குறள் கொடுத்துட்டு எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த உள்ளத்தால் உள்ளலும் என்றது மோனையும் இருக்கு, அதுல எதுகை என்ற வார்த்தைகளும் இருக்கு. அதே போல கள்ளத்தால் கல்வும் வந்து அந்த இரண்டு வார்த்தைகள்ல மோனையும் இருக்கு எதுகையும் இருக்கு. அடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளீனும் தள்ளாமை நீத்து. ஊக்கம் அது கைவிடல் என்பது யாருடைய வரின்னா ஔவையாருடைய வரி. ஆத்திச்சூடியில வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஊக்கத்திற்கான குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம்தான் வந்து நிலையான செல்வம், மற்ற பொருள்கள் எல்லாம் வந்து நிலையானது அல்லன்றது அந்த குறளினுடைய பொருள். ஸோ ஒரு பேரா வந்து கொடுத்துருப்பாங்க. பேச்சு போட்டியில வந்து ஒரு பையன் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த பையன் கலந்துக்க மாட்டான். ஏன்னா அவன் கிளாஸ்ல இன்னொரு பையன் சிறப்பா பேசுவான், எப்படியும் அவன் தான் வின் பண்ண போறான், நான் சேர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பா சொல்லுவாரு, உன்னால முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கான பொருந்தக்கூடிய குறள் எதுன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு. ஸோ அவங்கவுங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு. அடுத்து வந்து இயல் 3 டேர்ம் 2ல தமிழ் புக்ல 6th இருக்கக்கூடிய தமிழ் புக்ல இயல் 3 வந்து டேர்ம் 2ல இருக்கக்கூடியது பார்க்க போறோம். கூடி தொழில் செய். வணிகம் சம்பந்தமா வந்து இந்த இயல் இருக்கும். நானிலம் படைத்தவன். முடியரசன் அவர்களுடைய பாடல் வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ குறிஞ்சி வந்து பாருங்க. குறிஞ்சி என்ன மலையும் மலை சார்ந்த பகுதி, முல்லை என்ன காடு, மருதம்னா வயல், நெய்தல்னா கடல். ஸோ அது வந்து இமேஜில் கொடுத்துட்டு ஸோ அது சம்பந்தமாக பாடல் வரிகள் இருக்கும், பார்ப்போம். முடியரசன் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழிய மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். ஸோ தமிழர்கள் வந்து இப்படி எல்லாம் இருந்தாங்க அன்னிட்டு முடியரசன் வந்து சொல்லியிருக்காரு. மல்லெடுத்தன்னா வலிமை பெற்ற, சமரன்னா போர், நல்கும் அண்ணா தரும், களனி அண்ணா வயல், மரம் அண்ணா வீரம். ஸோ மரம் பண்றதுல வந்து பாருங்க, இடையின ரா வந்தா நம்ம மரத்தை ட்ரீய வந்து குறிக்கும். அதே வந்து வல்லின ரா வந்தா வல்லின ரா வந்து மரம் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து வீரம். எக்களிப்பு அண்ணா பெருமகிழ்ச்சி, களம் அப்படின்னா கப்பல், ஆலி அண்ணா கடல். முடியரசனுடைய இயற்பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துரை ராசு. இதுக்கு முன்னாடி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்திருப்போம். அவர் வந்து மாணிக்கம்னு சொல்லுவாங்க, துரை மாணிக்கம். அவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம், மாணிக்கம் அன்னிட்டும் சொல்லுவாங்க. ஸோ முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னா துரை ராசு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் யாருன்னா முடியரசன். ஸோ நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புதியதொரு விதி செய்வோம், புதியதொரு விதி செய்வோம். ஸோ பாடல் படிக்கும் போதே காட்டு வெளியே வந்து கல்லு முள்ளெல்லாம் வந்து இது பண்ணி பெருவழியை வந்து காடாக்கி எல்லாமே திருத்தி வந்து பண்ண போறோம், புதியதொரு வந்து விதி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் படிக்கும் போது அதை ஞாபகம் வச்சுட்டு படிங்க. ஸோ எல்லாமே இது படுத்தி புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. புதியதொரு விதி செய்வோம் என்ற நூல்ல இருந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு.
அடுத்து வந்து பாருங்க, பாரதியாருடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு வந்து மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். போர்க்களத்துல வெளிப்படும் குணம் வந்து வீரம். கல்லெடுத்து கல் குட்டல் எடுத்து, நானிலம் நான்கு குட்டல் நிலம், நாடு குட்டல் என்ற நாடென்ற, களம் குட்டல் ஏறி களமேறி. அடுத்து வந்து கடலோடு விளையாடு. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் குத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடர் வந்து கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடு ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. கதிர் சுடர் அண்ணா கதிரவனினுடைய ஒளி, மின்னல் வரி அண்ணா மின்னல் கோடுகள், மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடு வந்து அகரவரிசை எழுத்துக்கள், அரிச்சுவடு என்ன அரிச்சுவடி என்ன அகரவரிசை எழுத்துக்கள். நெய்தல் தினத்துக்கான நிலம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடம். நெய்தல் நிலத்துக்கான மக்கள் வந்து பரதவர் பரத்தியர். அவங்களுடைய தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலத்துக்கான பூ வந்து தாளம்பூ. உழைக்கும் மக்கள் அவங்களுடைய கலைப்பை வந்து மறக்க தான் வந்து உற்சாகத்தோட பாடும் பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புற பாடல் வந்து காதால கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வர்றதால இதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னுட்டும் அழைக்கிறாங்க. நாட்டுப்புற பாடலை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்க? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு போன்ற தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் போன்ற நாட்டுப்புற பாடல்களும் வந்து போன்றவையும் வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல அடங்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். கதிர்ச்சுடர் கதிர்குட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி, பெருமை குட்டல் வானம் பெருவானம், அடிக்கும் குட்டல் அலை அடிக்கும் அலை, விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமுட்டம் போர்வை. வளரும் வணிகம். மனிதர் வாழ்வுல வந்து வணிகம் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது என்றதை சொல்றாங்க. தமிழர்கள் வந்து பழங்காலத்தில இருந்தே வணிகத்துல வந்து சிறந்து வந்து விளங்கியிருக்காங்க. ஒரு பொருளை வந்து பிறர்கிட்ட இருந்து வாங்குறதும் பிறருக்கு விற்பதும் தான் வந்து வணிகம். வணிகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குறதும் பிறருக்கு விற்பதும் தான் வந்து வணிகம். பொருளை வந்து விற்பவரை என்ன சொல்லுவாங்க? வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குபவரை வந்து நுகர்வோர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. முன்னாடி முற்காலத்துல வந்து பண்டமாற்று வணிகம் வந்து இருந்தது. பண்டமாற்று வணிகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லுக்கு பதிலாக உப்பை வந்து வாங்கியிருக்காங்க. பண்டங்கள், பொருளை கொடுத்து பொருளை மாத்திக்கிறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. ஸோ அன்றைய காலகட்டத்துல நெல்லை கொடுத்து பதிலாக உப்பு வந்து வாங்கியிருக்காங்க. ஆட்டினுடைய பாலை வந்து கொடுத்து தானியத்தெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த செய்தி எல்லாம் எதுல காணப்படுதுன்னா சங்க இலக்கியங்கள்ல வந்து காணப்படுதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. வணிகத்தை வந்து பாத்தீங்கன்னா தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. தரைவழி வணிகம் வந்து எப்படி நடைபெற்றதுன்னா எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகள்ல வந்து பொருட்களை கொண்டு போய் விற்பாங்க. வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருள்களை வந்து வண்டிகள்ல வந்து கட்டிட்டு வெளியூருக்கு வந்து செல்லுவாங்க. அப்படி வெளியூருக்கு போறப்போ ஒரு குழுவாக வந்து போவாங்க. இப்படி வெளியூர்ல போய் ஒரு குழுவா போய் பொருள் விற்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக சாத்துன்றவங்க ஊர் ஊரா போய் அவங்களுடைய வணிகம் பண்றவங்கள தான் வந்து வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் வழி வணிகம் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் மூலமாக பொருள்களை வந்து கொண்டு வருவாங்க, பொருள்களை வந்து அனுப்புவாங்க. இதை வந்து நீர்வழி வணிகம் ஆகும். கடல் வழியாக கப்பல்கள் மூலமா பொருளை கொண்டு வர்றது தான் வந்து நீர்வழி வணிகம். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்களுக்கு என்ன பெயர்னா துறைமுகங்கள் என்று பெயர்.
துறைமுக நகரங்களை எப்படி அழைப்பாங்கன்னா பட்டணம் என்றும் பாக்கம் என்றும் அழைப்பாங்க. துறைமுக நகரங்களை எப்படி அழைப்பாங்க? பட்டணம், பாக்கம். நம்ம மதராஸ் பட்டணம்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அங்க துறைமுகம் வந்து நீங்க இருந்திருக்கு, துறைமுகம் வழியா வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் மற்றும் பாக்கம். கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோடம்பாக்கம் எங்க இருக்கு? மதராஸ் அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னோடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரி குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? அகநானூறு. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எதன்னா பூம்புகார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு அழைப்பாங்க. தனிநபர் வணிகம்னா ஒரே ஒரு ஆள் வந்து முதலீடு பண்ணி தனியா நடத்துவாரு, அது வந்து தனிநபர் வணிகம். நிறுவன வணிகம்னா பார்ட்னர்ஷிப் மாதிரி நிறைய பேர் முதலீடு பண்ணி நிறுவனத்தை வந்து நடத்துவாங்க, அது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வணிகம் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோரோட வந்து நேரடி தொடர்பு கொண்டவர்கள் தான் வந்து சிறு வணிகர்கள். ஸோ இந்த கீரை அப்புறமா வண்டியில வந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து வீட்டு முன்னாடி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவணிகம் என்பது பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவுல திரட்டி வைத்து விற்பனை செய்யறவங்க பெருவணிகம் ஆகும். ஸோ பெருவணிகர்களுக்கு வந்து நுகர்வோரோட நேரடி தொடர்பு வந்து இருக்கிறது ரொம்பவே வந்து அரிதான விஷயம்ன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து வந்து என்னென்ன ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு எல்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு வந்து தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. இறக்குமதி என்ன பண்ணிருக்காங்கன்னா சீனாவில இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க. அரேபியாவில இருந்து குதிரைகள் வந்து வாங்கியிருக்காங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமம் போல் செய்யும். திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா வணிகருடைய நேர்மையை பற்றி கூறியிருக்காங்கன்றதை இந்த குறள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்ற பாடல் வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பட்டின பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பட்டின பாலை. இன்றைய காலகட்டத்துல வந்து இணைய வழி வணிகம்லாம் வந்துட்டுன்றத குறிப்பிடுறாங்க. ஸோ கடைக்கு போய் நேரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இணைய வழியாக ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. இதை வந்து இணைய வழி வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. வணிக பண்டமாற்று முறையில வந்து தொடங்கியது, பொருள்கள் கொடுத்து பொருள்கள் வாங்குற முறையில வந்து தொடங்கி இன்றைய காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் மின்னணு பரிமாற்றம் வரைக்கும் வந்து வணிகம் வந்து உயர்ந்துள்ளது என்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அதுவும் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா பட்டினப்பாலை. அடுத்து வந்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரியும் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. திருக்குறள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சான்றோருக்கு அழகு அணின்னா அழகுன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தராசு எப்படி வந்து கரெக்டா காட்டும், அது போல ஒரு விஷயத்த செய்யறது தான் வந்து அவங்களுடைய அழகு அப்படின்னு சொல்றாரு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர். வணிகம் குட்டல் சாத்து வணிக சாத்து. பண்டம் குட்டல் மாற்று பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்ல வந்து மின் குட்டல் அணு அப்படின்னு பிரிக்கலாம். விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த. அடுத்து வந்து பாருங்க, கரன்சி நோட்டுன்னா பணத்தால், பேங்க் அண்ணா வங்கி, செக் அண்ணா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அண்ணா வரைவோலை, டிஜிட்டல் அண்ணா மின்னணு மயம், டெபிட் கார்டு அண்ணா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அண்ணா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் அண்ணா இணையதள வணிகம், இ காமர்ஸ் அண்ணா மின்னணு வணிகம். அடுத்து உழைப்பே மூலதனத்துல வந்து முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஔவையார் சொன்ன ஒரே ஒரு அறிவுரை தான், பாடுபட்ட தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர் என்று கூறியவங்க யாருன்னா ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர்ன்னு சொன்னது யாருன்னா ஔவையார். ஸோ இதுல வந்து அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
அடுத்து வந்து பாருங்க சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை வந்து ஏதோ ஒண்ணு சுட்டி காட்ட வந்து சொல்லுது இல்லையா. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அந்த சொற்கள்ல முதல்ல அமைந்திருக்கக்கூடிய ஆ இ ஆகிய எழுத்துக்கள் தான் வந்து காரணம்ன்றது சொல்றாங்க. இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனா இன்றைய பயன்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஊ என்ற சுட்டெழுத்து வந்து பயன்படுத்துறது இல்லைன்றதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இவன், அவன், இது, அது அப்படின்னு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சுட்டெழுத்தான முதல் எழுத்து ஈயும் ஆவும் நீக்கிட்டா அந்த வார்த்தைக்கு வந்து பொருள் இல்லை. அப்போ வந்து அந்த ஈ ஆ வந்து அதனோட உள்ளேயே அகத்தே இருந்து அந்த பொருளை வந்து தந்தா வந்து அது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். புறச்சுட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். இதுல வந்து புறச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் எது ஆ இ ஈ. சோ இந்த ஆ எழுத்தை நீக்கிட்டாலும் ஈ எழுத்தை நீக்கிட்டாலும் வானம், மலை, நூல் என்ற பொருள் வந்து வரும். இப்படி ஒரு சொல்லினுடைய வெளியே இருந்து வெளியே அந்த சுட்டெழுத்து வெளியே வந்துட்டாலும் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. வெளியேன்னா புறமன்னு சொல்லுவோம் இல்லையா, புறச்சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அண்மை என்றதனுடைய பொருள் என்ன, அண்மைன்னா அருகில இருக்கிறத வந்து சொல்லுவோம். அருகில இருக்கிறத எப்படி சொல்லுவோம், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இவன், இவர் அப்படின்னு சொல்லுவோமா. இததான் வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ ஆகும். சேய்மை சுட்டுன்னா சேய்மைன்னா அதனுடைய பொருள் வந்து தொலைவில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு சொல்லுவோம். தொலைவில் இருக்கிறத சேய்மை சுட்டு. தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல வந்து சுட்டும் போது அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொல்றோம். அதனால சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ, சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. தெரிந்து தெளிவும் வந்து பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட வந்து ஊ என்ற சுட்டெழுத்து வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது. அந்த ஊ என்ற சுட்டெழுத்துக்கான வார்த்தைகள் வந்து உது, உவன், உது, உவன். அடுத்து வந்து சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மரம், இவ்வீடு அப்படின்றது ஒரு புறச்சுட்டுகள்ன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த சொற்கள் தான், இந்த அம்மரம், இவ்வீடு தான் வந்து எப்படி திரிபு அடைஞ்சிருக்கன்னா அந்த மரம், இந்த வீடு அப்படின்ட்டு நம்ம வழங்குறோம். ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து வந்து அம்மரம், இவ்வீடு வந்து அந்த சுட்டெழுத்துக்கள் எப்படி திரிஞ்சிருக்கான் அந்த, இந்த அப்படின்ட்டு இப்ப வழங்குறோம் இல்லையா. இப்படி ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவதுதான் வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றாங்க. அம்மரம், இவ்வீடு அன்னிட்டு நம்ம வழங்கணும். அதுதான் இப்போ திரிந்து அந்த மரம், இந்த வீடுன்னு வழங்கிட்டு வர்றோம். இப்படி வழங்குறது தான் வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் தான் வந்து வினா எழுத்துக்கள் ஆகும். வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 5 வந்து இருக்கு. சில வினா எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லினுடைய முதல்ல இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இறுதியிலையும் வந்து இடம்பெறும். அந்த 5 வினா எழுத்துக்கள் வந்து ஏயா, ஆவோ, ஏ. இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஏ, யாவும் வந்து பாத்தீங்கன்னா மொழியினுடைய முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். இங்க இந்த பக்கம் பிராக்கெட்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏயா வந்து மொழியினுடைய முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். எங்கு, யாருக்கு, அப்போ அந்த வினா எழுத்து எங்க இடம்பெற்றிருக்கு, முதல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் வந்து ஆ, ஓ. பிராக்கெட்ல பாருங்க, பேசலாமா, ஆன்ட்டு முடியுதா, இறுதியில வந்து இடம்பெற்றிருக்கு. தெரியுமோ, ஓ என்ற வினா எழுத்து எங்க இடம்பெற்றிருக்கு, இறுதியில வந்து இடம்பெற்றிருக்கு. மொழி முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னா ஏ. பிராக்கெட்ல வந்து பாருங்க, ஏன், ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுல வந்து வினா எழுத்து எங்க இடம்பெற்றிருக்கு, முதல்ல. நீதானே அப்படின்னு கேட்கிறப்போ வினா எழுத்து எங்க இடம்பெற்றிருக்கு, இறுதியில வந்து இடம்பெற்றிருக்கு. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 5. ஏயா, ஆவோ, ஏ. அகவினா. அங்க எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோமே அதே போலதான் அகவினான்னா அந்த வினா எழுத்துக்கள் வந்து அந்த வார்த்தைக்குள்ள இருந்து வினா பொருளை திறந்தா அது வந்து அகவினா. புறவினான்னா அந்த வினா எழுத்து புறத்தே வந்தும் பொருள் தந்துச்சுன்னா அது வந்து புறவினா அப்படின்னு அழைக்கப்படும்.
என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. அடுத்து வந்து பாருங்க, கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளை மாற்றுவது. நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதனுடைய மதிப்பை கூட்டி புதிய பொருளா மாற்றுறது தான் வந்து சிறந்த வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. கல்ன்றது ஒரு விற்பனை செய்யக்கூடிய பொருள் வந்து கிடையாது, இருந்தாலும் அதை வந்து சிலையாக செதுக்கி விற்பனை செய்யலாம். அப்புறமா அந்த கல் தூளை வந்து என்ன பண்ணலாம், கோலமாவாக மாற்றலாம். இதுதான் வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை வந்து என்னவா மாற்றலாம், கோலமாவாக மாற்றலாம். நவமணிகள் வந்து கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்க அகர வரிசை படித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நவமணிகள் என்னென்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீலம், கோமேதகம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஒரே வரிசையில வரக்கூடியதை வந்து மிங்கிள் பண்ணி படிச்சுக்கோங்க. பவளம் வந்து அதிகபட்சமா மகர வரிசையில 3 எழுத்துக்கள் வந்து வருது பாருங்க. மரகதம், மாணிக்கம், முத்து. அடுத்து வந்து பவளம், புஷ்பராகம். அடுத்து வைரம், வைதூரியம், நீலம், கோமேதகம். அப்படி வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எளிமையா ஞாபகம் இருக்கும். ஸோ மகர வரிசையில 3 வருது, முத்து, மரகதம், மாணிக்கம். அப்புறமா பா வரிசையில 2 பவளம், புஷ்பராகம். வா வரிசையில 2 வருது, வைரம், வைதூரியம். அதுக்கப்புறம் நீலம், கோமேதகம். ஸோ இது வந்து நவமணிகள். நானிலம் படைத்தவன் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா முடியரசன். சுட்டி காட்ட பயன்படுத்துவது சுட்டெழுத்து. அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைகள். ஒரு பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருளை பெறுமுறை வந்து பண்ட மாற்று. காடும் காடு சார்ந்த இடமும் வந்து முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். மீனவருக்கு மேகம் வந்து எது போல, குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். கலைச்சொல் அறிவோம். பண்டம் வந்து கமாடிட்டி, பயணப்படகுகள் வந்து ஃபெர்ரிஸ், பாரம்பரியம் வந்து ஹெரிட்டேஜ், நுகர்வோர் வந்து கன்சியூமர், கடற்பயணம் வயாஜ், தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர், கலப்படம் வந்து அடல்ட்ரேஷன், வணிகர் வந்து மெர்ச்சன்ட். ஸோ இதோட வந்து டேர்ம் 2 வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் டேர்ம் 3 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.